சிலிண்டர் இல்லாதது இப்பயே பெரிய பிரச்சனையாகுது. எங்கே பார்த்தாலும் புக் பண்ண முடியலன்னு இதுதான் இப்போ போயின்ட்டுருக்கு. 2-3 நாளாக, ஒரு வாரமாகவே ஆயிடுச்சு போல இருக்குது. புக் பண்ணால் சிலிண்டர் வரலையாம். அந்த ரிங்கு போகும்போதே காலே கட் ஆகிடுதுன்னு. இதை விட்டு ஆச்சு. சிலிண்டர் இருந்தால் ஒன்று கூட என்கிட்ட எங்கே இருக்குது. நான் இருந்ததை எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். அவங்க நேற்று கேட்குறாங்க. ஸோ பழையபடி ஆகிடுமோ, இப்படிலாம் வேற கலதி விடுறாங்க. ஐயோ, அடுப்பு வேணும்னா அடுப்பு வாங்கணும். அடுப்பு வைக்கிற மாதிரி எங்கே இருக்கீங்க? அந்த மாதிரியாக இப்போ வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேற பிரச்சனை. கட்டையை எங்கே வாங்குறது? கட்டையை வாங்கினாலும் அடுப்பு எரிக்க போட அதன் மாதிரி ஒரு கொஞ்சம் வெளியில் இடமாவது இருக்கணும்ல. அதை மாதிரி எங்கே இப்போ இருக்குது. இந்த புகையெல்லாம் எங்கே இது போகிறது? இது பெரிய கவலை. கட்டை வாங்கிறது எப்படி கவலை. கட்டை வாங்கி எரித்தாலும் அந்த இதுவே எப்படி போகும்? அந்த மாதிரி சில முதல்லலாம் அந்த மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க கிச்சனில், அடுப்பு எரிய போடுறதுக்கு, அந்த புகை போடுறதுக்குன்ற ஒரு இது வச்சுருந்தாங்க. இப்போலாம் அது கிடையாதே. ஒரு சின்ன இடம் கூட விடாமல் கட்டிடுறாங்க. அப்படியே ஒட்டி கட்டிடுறாங்க. அப்போது அப்படி எப்படி ஒரு அடுப்பையாவது ஒரு 4 கல்லாவது வச்சு ஒரு கட்டையை வச்சு எரிய போடலான்னா அதுக்கு இப்போ வழி இல்லாமல் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனால் நிறைய ரூமர்களை கிளப்பி விடுறாங்க. சிலிண்டர் இல்லை, இது இல்லை, கேஸ் ஸ்டவ்வு இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா கேஸு, கரண்ட் அடுப்பு, இண்டக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விலையாயிடுச்சு. இப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் வாங்கி அது பெரிய விலையாயிடுச்சு. இப்படி தான் பொண்டாட்டி கரண்ட் அடுப்பை வாங்கிட்டு பையில் வச்சுருக்கான். அவள் பெருசாக ஒரு ராமாயணம் வைக்கிறா. எங்கே கேஸு கிடைக்காதாமே, கேஸு புக் பண்ணால் கேஸு கிடைக்க மாட்டேங்குதாமே. அச்சோ, 1 மணிக்கு ஒரு தரம் டீ கேட்பீங்களே ராசா, உங்களுக்கு நான் எங்கே போய் டீ போட்டு கொடுப்பேன்? இப்படி ஆயிடுச்சே. 1 மாதம் நான் ரெஸ்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு நான் எப்படிங்க சமைச்சு போடுவேன்? அவள் ஒன்று உள்குத்து வச்சுட்டுருக்கா. இப்படியாவது நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா அப்படின்றது அவ கவலை. ஆனால் இவன் உஷாரா இண்டெக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அவள் அதுக்கப்புறமா சொல்கிறான், அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, அதுக்கு தான் நான் இண்டெக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அப்படி போ, அம்மாவுக்கு ஒரு அழகாக ஒரு டீ போட்டு கொண்டு வா.